ஹலோ வணக்கம் வந்தனம் அண்ட் வெல்கம். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பவர்ட் பை எம்சிஆர் வேட்டிகள் சட்டைகள். கோ பிரசன்டட் பை திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி. பெஸ்ட் அண்ட் பம்ப். சூப்பர். மச்சான், எஸ் பாஸ். நீ நம்ம காம்பினேஷனே பயங்கரமா இருக்கு. ஒயிட் பிளாக் அமைதி பாரு அப்படி. அதனால வரப்போற செலிபிரிட்டிஸும் மிக்ஸ்டா இருப்பாங்கன்னு எனக்கு ஒரு அமானுஷ்ய சக்தி சொல்லுது. மச்சான், விஜய் தொலைக்காட்சியில நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம் ஷோல. முதல் முறையா வந்திருக்க கெஸ்ட்டை பத்தி சொன்னா பதறிடுவ நீ. அப்படி என்ன கெஸ்ட் மச்சான்? ஒருத்தர் டிசிபி. டிசிபியா? டிசிபிடா. டிசிபியா டிஜிபியா? அஸ்திமேர குழம்புல டிஜிபிடா. சரி, ஒருத்தர் டிஜிபி. அப்ப சட்ட சிக்கல்லாம் அவர்கிட்ட கிளியர் பண்ணிக்கலாமா? அவருக்கு ஏதாவது சிக்கல், அதனால இங்க வந்துக்கிறாரு. ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு பிசாசு. பிசாசு? ஏன் பயப்படுற நீ? இது கொஞ்சம் டார்லிங்கான பிசாசு, ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அடுத்தது சுமார் மூஞ்சி. சுமார் மூஞ்சில நல்ல மூஞ்சி ஆர் சொல்ல வேண்டியதானே இங்க நம்ம ஷோக்கு. என் கூட வந்து அந்த மாதிரிலாம் பேசாத நீ. சரி, அடுத்தது வந்து ஒரு பெண் பேய். பெண் பேயா? ஆமா ஆமா. என்னையா கெஸ்ட் செலிபிரிட்டிஸ் இன்வைட் பண்ண எப்படியா இன்வைட் பண்ணுவ நீ? இவ கூப்பிட்டு பாரு, அவனுக்கு தெரியும் பாரு. இன்னைக்கு ஷோ கலகலப்பா ஒரு மாதிரி த்ரில்லரா போகுமா? த்ரில்லரா போறதுக்கு காரணமே அந்த ஃபர்ஸ்ட் பேர் என்ன சொன்ன? டிஜிபி அவர்தானா? பாத்துக்கணே. சரி, கூப்பிடலாமா? ப்ளீஸ். ஓகே, லெட்ஸ் வெல்கம் ஜீவா ரவி அண்ணா, பிரீத்தி, டேனியல் அண்ட் மதன். இந்த வாயில கொழுக்கட்டையோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். மகேஷ் உங்க எல்லார்கிட்டையும் கேள்வி கேட்பாரு, எல்லாரும் அதில் கலந்துக்கணும். எனக்கு பதில் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தத்தியா நிக்கூடாது. குடிப்பா உனக்கு தான் டாலிங். கண்டிப்பா சொல்லு. ஓகேப்பா. பேர் என்ன? மதன். மதன். கேள்வி கேட்டு முடிச்ச உடனே ஏன் முன்னாடி தெரியுமா ஜூஸ் அதை எடுத்து வாயில போட்டுட்டு அதே கையில பசர் அமுக்கணும். ஜூஸை முடிங்கிடக்கூடாது, வாயிலே வச்சிருக்கணும். அப்படியே தான் பதில் சொல்லணும். அதே கையில அமுக்குறப்ப அந்த கிளாஸ் பட்டு உடஞ்சிருச்சுன்னா உடையாது. அவங்களுக்கு அறிவாளிங்க. அப்படியே லைட்டா அமுக்கி தான் வைப்பாங்க. அப்ப ஈர கை வச்சு சாக்கு தான் ஆச்சுச்சுனா ஏன் கையை கைவிட்டு போற? பேட்டரி இல்ல, நான் சொல்றேன் கவனம். ஓகே ஓகே, மாதிரி கரெக்ட்டா இருக்கும். அப்ப உயிருக்கு பங்கம் ஏற்பட்டுச்சுன்னா நீ எந்த விதத்துல பொறுப்பாவே? ஏன்னா இன்சூரன்ஸ் கூட பண்ணல. யாரு படம் பார்த்தா நான் கூட தான் இன்சூரன்ஸ் பண்ணல. அது பேய் படம். சரி, பரவாயில்ல. இதான் ரூல்ஸ். ஓகே ஓகே, ரெடி? உங்களுக்கான முதல் கேள்வி. இன்னைக்கு உலகம் அழிய போகுதுன்னு சொன்னா இந்த ஒரு நாள் நீங்க என்ன செய்வீங்க? டக்குன்னு வாயில போடுங்க. ஃபுல்லா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சுமார் மூஞ்சி குமார் டேனியல் சொல்லுங்க. ரொம்ப சுமார் மூஞ்சி குமார் டேனியல் சொல்லுங்க. டேனி, ஒரு கல்யாணம் பண்ணுவோம். 10 கல்யாணம் பண்ணுவீங்க? அந்த நாளே முடிஞ்சு போயிருமே, அப்புறம் என்ன பண்ணுவ? ஆனா பாவி உலகம் அழியிறது அதனால தான்டா. வெரி குட். சொல்லுங்க. ஜாலியா இருக்கு. யார் கூட? ஃபேமிலி. அதான் இந்த ஃபேமிலி கூட? உன் ஃபேமிலி கூட? சரி. சொல்லுங்க பிரீத்தி. லவ் ப்ரப்போஸ் பண்ணுவியா? லவ் ப்ரப்போஸ் பண்ணி படத்தை கூட்டு போவேன். முடிஞ்ச முன்னே அவன் போட்டோ மாட்டிடுவேன். தெரியுது, பார்த்தாலே தெரியுது. ஷாப்பிங்கா? அப்ப கூட பாருங்க, உலகம் அழியதை பத்தி கவலையே கிடையாது. சாகும்போது அழகா சாகணும்ல நீ. பாலாஜி, உலகமே அழிய போகுது, அழகா செத்தாலும் போட்டோ எடுக்க ஒரு பே கிடையாது. ஏன் இந்த பிள்ளை இப்படிலாம் பண்ணுது? அங்க மேல சொர்க்கத்துல இன்னொரு பாய் ஃப்ரெண்ட். ஆமா, டிசிபி. ஜீவாரவி, நீங்க சொல்லுங்க. கமல் சார், ரஜினி சார். முழுங்கிட்டே இல்லைங்க. சரி விடுங்க, ஹையர் அபிஷியல்னால முழுங்கிடுங்க. இப்ப சொல்லுங்க. அஜித் சார், விஜய் சார், இவங்க 4 பேரோட ஷூட்டிங் பண்ணோம் லாஸ்ட் டே. இந்த லாஸ்ட் டே? ஆமா. எப்படி அட் அ டைம்ல 4 பேரோட ஷூட்டிங் பண்ண முடியும்? இல்ல, அது வரம் தானே சார். அது 4 பேர் ஒண்ணா நடிக்க ஒரு படத்துல நம்ம நடிச்சிட்டு போயிடணும். ஓகே, முதல் சுற்றுல இது முதல் கேள்வி அப்படிங்கிறதுனால உங்களை என்கரேஜ் பண்ற விதமா அவங்க 4 பேருக்குமே மார்க் தரோம். ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி. காசிப் என்பதனுடைய தமிழாக்கம் என்ன? பிரீத்தி. வதந்தியா? வாந்தியா? அப்போ அங்க பாய் பேசு. வேணா விடு. கிடையாது. ரொம்ப சுமார் மூஞ்சி குமார். தமிழ் வாத்தியார். புறம் பேசுதல்ல. அவங்க வகங்கு வகங்கு வாந்தியா? வகங்கு வதந்தி. வம்பு வம்பு. நீங்க சூப்பரா டார்லிங். தம்பி மதன் கலக்கணும் நீதான். வதந்தி. வா, வசந்தி இல்லடா. வதந்தி. வதந்தியா?
ரொம்ப வந்து கேஷுவலாக நம்ம கிசுன்னு சொல்லுவோம். அதை நீங்க யாருமே சொல்லலை. இருந்தாலும் வதந்தி அப்படின்னு சொன்ன முதல்ல சொன்ன பிரீத்திக்கு மார்க் கொடுக்குறோம்.